வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 5 இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்ற இந்த யூனிட்ல இருந்தால் இன்னைக்கு உண்டான நச்சு 40 கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 4 வீடியோ அதாவது 4 யூனிட்டுக்கு உண்டான கண்டென்ட் நம்ம முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ முதல் யூனிட்டுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வீடியோ வந்தது. மற்ற 3 யூனிட்டுக்கும் 3 யூனிட்டுக்கு வந்து ரெண்டு வீடியோ, மொத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வீடியோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது வீடியோ. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய யூனிட் அப்படின்றதுனால இதுவும் வந்து 2 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ட் 1 பார்ப்போம். சரிங்களா? ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின் பாருங்கள். உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அமைப்பை தோற்றுவித்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அமைப்பை தோற்றுவித்த நாடு அமெரிக்கா. இரண்டாவது கொஸ்டின். இந்தியாவில் டேஸ் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம் தான் வந்து கூட்டாட்சி முறையை தோற்றுவித்தது. நான் நேற்று கூட சொன்னேன் இது. சரிங்களா? ஸோ கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து 1937 நிறுவாங்க. ஸோ அதுக்கு பேஸ் மட்டும் அப்போ இது அப்படின்னா 1935 வந்த அந்த இந்தியா சட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி 1919 வந்திருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டாட்சி முறையின் அந்த தோற்றத்தை ஃபஸ்ட்டு உருவாகுது எப்போ அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம். சரிங்களா? கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது. இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்தது. பின்னாடியே வந்து பாருங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1919. என்னன்னா 19 வருது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை, சரிங்களா, மிண்டோ மார்லி சீர்திருத்தம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1919 வரும். சரிங்களா? மிண்டோ மார்லி வந்து 1909, மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் 1919. சரிங்களா? கிலாபத் இயக்கம் 1919, இதெல்லாம் போகிறோம். நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியது வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935. சரிங்களா? மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியது இந்திய அரசு சட்டம் 1935. நேரு அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1928. நேரு அறிக்கைனா ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய அப்பாவான மோதிலால் நேரு. சரிங்களா? நெக்ஸ்ட் 5வது. இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி முறையை வழங்கும் பகுதி எது அப்படின்னா பகுதி 6. சரிங்களா? இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி முறையை வழங்கும் பகுதி 6. நெக்ஸ்ட் 6வது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான அதிகார பகிர்வினை பற்றிய அட்டவணை எது அப்படின்னா 7வது அட்டவணை. சரிங்களா? மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான அதிகார பகிர்வினை பற்றிய அட்டவணை எது அப்படின்னா 7வது அட்டவணை. 7வது கொஸ்டின் பாருங்க. மாநில உரிமைகளின் நலன்களின் பாதுகாவலனாக செயல்படுவது எது அப்படின்னா நாடாளுமன்றம். மாநில உரிமைகளின் நலன்களின் பாதுகாவலனாக செயல்படுவது நாடாளுமன்றம். 8வது. அரசியலமைப்பு திருத்தங்கள் பகுதி 20 மற்றும் உறுப்பு 368 வாயிலாக இந்திய அரசமைப்பு நெகிழா அரசமைப்பு என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ பகுதி 20 இருந்தும் உறுப்பு 368 நான் சொல்லுதா இந்திய அரசியலமைப்பு நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் 9வது பாருங்க. மத்திய மாநில உரிமைகளுக்கிடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் இருந்தால் டேஸ் அதனை தீர்த்து வைக்கிறது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா? இப்போ மத்திய அரசு வந்து ஒரு கட்சியாக இருக்கும், மாநில அரசு வந்து அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து ஸோ மத்திய அரசாக கூட அனுசரித்து போகிறாங்க. சரிங்களா? ஸோ கூட்டணி இது மாதிரிலாம் பாஜக கூட. ஆனால் ஒருவேளை இங்கே வந்து ஏடிஎம்கே இல்லாமல் டிஎம்கே இருந்ததுன்னா ஸோ பாஜகவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இஷ்யூ வந்து ரேஸ் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து காங்கிரஸ், இங்கே வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்போசிட் டீமாக இருந்தது. சரிங்களா? ஓகே, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி டைமில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எதனா பிரச்சனை வந்து அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். அரசமைப்பின் டேஸாவது மற்றும் டேஸாவது உறுப்புகள் மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிவகுக்கின்றன. 3 மற்றும் 4வது உறுப்பு பாருங்க. சட்டப்பிரிவு 3, 4 அதுதான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் 3, 4வது உறுப்புனா சொல்லுது
மாநிலங்களை மாற்றலாம், அதே மாதிரி புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு 11வது, உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 29 மாநிலமாக இருந்தது, இப்போ வந்து 28 மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா யூனியன் பிரதேசம் மாற்றி விட்டாங்க சரிங்களா. ஜம்மு காஷ்மீர் லடாக்கும் இதுக்கு முன்னாடி 7 இருந்தது, இப்போ 9 மாறிடுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களை எப்படி சொல்கிறது கொண்டு வராங்க, மாற்றுறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்புகள் ஏற்றுக்கிறாங்க 3வது 4வது உறுப்பின் மூலம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது அப்படியே தான் இருக்க முடியும். ஒரு மாநிலம் பிரித்தாங்க அப்படின்னா அது மாநிலமாக தான் இருக்கும். அதெல்லாம் உடைக்கிறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் சரிங்களா. அது என்ன சொல்கிறாங்க, உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. 12வது பாருங்கள், முன்பு இந்தியாவுடன் ஒரு இணை மாநிலம் என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னா சிக்கிம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி இந்தியாவுடன் ஒரு இணை மாநிலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது சிக்கிம். 13வது, நாகாலாந்து எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நாகாலாந்து சிக்கிம் ஒரே ஒன்று தான். நாகாலாந்து ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள். நம்ம தமிழ்நாடு மொத்தம் 18 பேர் அனுப்புது சரிங்களா. அப்படியே அதுக்கு அடுத்த கொஸ்டின் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டிற்கு எத்தனை இடங்களில் மாநிலங்களவை உள்ளன அப்படின்னா 18 இடம் சரிங்களா. 15வது, அரசமைப்பின் டேஸாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையை மாற்ற முடியும் அப்படின்றாங்க. 249வது உறுப்பு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அரசமைப்பின் உறுப்பு 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது. மாநிலங்களவைனா எது, அங்கே நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 16வது, மாநில உரிமையை பாதுகாப்பது எது அப்படின்னா மாநிலங்களவை, ராஜ்யசபா தான் சரிங்களா. மாநில உரிமைகளை பாதுகாப்பது எது அப்படின்னா மாநிலங்களவை, ராஜ்யசபா. அனைத்து இந்திய பணிகளின் உருவாக்கம் பற்றிய சட்டப்பிரிவு வந்து விதி 312 ஆல் இண்டியா சர்வீஸ் சரிங்களா. அனைத்து இந்திய பணிகள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதில் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கும் விதி, அது உண்டான விதி வந்து 312 தான். 18வது, முக்கிய அனைத்து இந்திய பணிகள் கீழே கொடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் சரிங்களா. இந்திய வனப்பகுதி வனப்பணி இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நமது மாநிலத்தில் முக்கியமான அதிகாரம் யாரிடம் மட்டுமே உள்ளது அப்படின்னா மத்திய அரசாங்கிடம் மட்டுமே உள்ளது. 20வது, அவசர நிலை அல்லது நெருக்கடி நிலை பற்றிய பகுதி மற்றும் உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா பகுதி 18 உறுப்பு 362 360 வரைக்கும் என்ன சொல்லுது, அவசர நிலை அல்லது நெருக்கடி நிலையை பற்றி சொல்லுது. தேசிய நெருக்கடி நிலை பிரகடனத்துக்குண்டான உறுப்பு வந்து 352. எல்லா வீடியோவில் சொல்கிறேன். தேசிய நெருக்கடி நிலை பிரகடனத்தின் விளைவுகள் பற்றியது 353 சரிங்களா. தேசிய நெருக்கடி நிலைக்குண்டான அந்த பிரகடனத்தின் விளைவுகள் வந்து 353. மாநில நெருக்கடி நிலை குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றி விதி 356 சரிங்களா. இப்போ மாநிலத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நேற்று வந்து ஆட்சி கழிச்சிட்டு ஆளுநர் ஆட்சி, ஆளுநர்னா இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் தான் ஆள சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 356. நெக்ஸ்ட் 24வது, தேசிய நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் விதி 19 நிறுத்தி வைத்தல் பற்றிய விதி பார்த்தோன்னா 358 சரிங்களா. தேசிய நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளின் விதி 19 அதாவது நிறுத்தி வைத்தல் சரிங்களா. இப்போ தேசிய நெருக்கடி நிலை சொல்லிட்டாங்க. அது டைமில் வந்து எனக்கு எழுத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, நான் சங்கம் கூட்டு உரிமை இருக்குது அப்படின்னெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஏன்னா 19வது வந்து விதி 19வது தான் சொல்லுது சரிங்களா. அதெல்லாம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து 358. எது மட்டும் செயல்படும், 20 21 மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கும் சரிங்களா. 19ல் வந்து முடக்கி வச்சுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேபி அந்த கொஸ்டின் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். விட்டு பாருங்கள், பின்னாடியே விட்டு பாருங்கள். 25வது, தேசிய நெருக்கடி நிலையின் போது விதி 20 மற்றும் 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் செயல்பாட்டினை நிறுத்தி வைத்தல் பற்றிய பிரிவு வந்து 359 சரிங்களா. அதாவது 19 அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறது 358. 20 21 தவிர மற்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்கிறது வந்து 359. நிதி நெருக்கடி நிலை பிரகடனம் பற்றிய விதி 360 சரிங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சிங்கன்னா தேசிய நெருக்கடி நிலைனா 352, மாநிலம் 356, நிதினா 360 சரிங்களா. 27வது பாருங்கள்.
இந்தியாவில் கீழ்கண்டவற்றில் எதில் கூட்டாட்சி இல்லை அப்படின்னா சட்டமன்றம், ஆட்சித்துறை, நிதித்தளம் இதிலெல்லாம் இருக்குது. நீதித்துறையில் மட்டும்தான் வந்து கூட்டாட்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 28வது. தேசிய தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றிய பகுதி வந்து பகுதி 15 நேற்று கூட சொன்ன இந்த கொஸ்டின் நான், அதாவது இந்த பகுதி சரிங்களா. அதாவது தேர்தல் பற்றிய பகுதி வந்து 15 விதி 234 324 329 வரையும் சொல்லும் சரிங்களா. 324 329 வரையும் சொல்லக்கூடியது தான் வந்து இந்த அதாவது தேர்தல் ஆணையம் பற்றிய விதி சரிங்களா. 329 ஏ அது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிரு அது வரையும். நெக்ஸ்ட் 29வது பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலையும் மாநில சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவது எது அப்படின்னா தேசிய தேர்தல் ஆணையம் சரிங்களா. நாடாளுமன்ற தேர்தலையும் மாநில சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவது தேசிய ஆணையம். 30வது. கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லாத மாநில தேர்தல் ஆணையம் எது அப்படின்னா சென்னையில் உள்ள தேர்தல் ஆணையம் சரிங்களா. கூட்டாட்சி முறையில் அங்கம் இல்லாத மாநில தேர்தல் ஆணையம் சென்னையில் உள்ள தேர்தல் ஆணையம். 31வது பாருங்கள். டேஸ் அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புக்கு அதாவது சென்னை தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது அப்படின்றாங்க. 73 மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலமாக தான் சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. போன குரூப் ஒரு கூட கேட்டாங்க 2019. நெக்ஸ்ட் 32வது. சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்பின் டேஸாவது உறுப்பின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரி பெற்றுள்ள 148 சரிங்களா. 148வது உறுப்பு அதுதான் சொல்லுது. யாரை பற்றி? சிஏஜி பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு 34வது பாருங்கள். நிர்வாக வசதிக்காக நமது நாடும் மக்களும் பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நமது நாடு ஒருங்கிணைந்த ஒற்றுமை நாடாகும். ஒரே ஆதாரத்திலிருந்து ஆட்சியில் கீழ் அனைத்து மக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக வசிப்பார்கள் அப்படின்னு சொன்னது வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஆக்சுவலாக அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து ஆர்எஸ்எஸ் 1925 தோற்றுவித்தாங்களே. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து அனைத்து ஜாதி மக்களும் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக வந்து ஒன்றா உட்காந்து பகிர்ந்து சாப்பிட்றது பார்த்து இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் சரிங்களா அம்பேத்கர். என்ன ஒரு ஒற்றுமை நம்ம இந்தியாவில், ஸோ ஆர்எஸ்எஸில் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி பம்பாயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இது நிற்க வச்சாங்க, அரசியலில் வந்து நிற்க வச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நேரு நிற்க வச்சு நேரு வந்து கம்யூனிஸ்டாக கூட சேர்ந்து அம்பேத்கரை தோக்கடிச்சாங்க புரியுதுங்களா. ஆனால் ஒரு சட்ட வல்லுநர் இவரே வந்து நேரு என்ன பண்ணுறாரு, கொலாப்ஸ் பண்ணி இவரை தோக்கடிக்கிறார். அம்பேத்கர் தோற்று போயிடுறாரு. நேரு வந்து கம்யூனிஸ்டாக கூட சேர்ந்து ஜெயிச்சிடறாங்க சரிங்களா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அம்பேத்கர் சொல்கிற சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில சரிங்களா. அரசியல் கட்சி பொறுத்த வரைக்கும் ஸோ பொதுவாகவே நிறைய கட்சிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது போடா அவங்க சட்டமும் நீங்களும் அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சரிங்களா. ஆனால் சட்டத்தை எழுதுனது யார் அப்படின்னா இது மாதிரி சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காகலாம் எழுதாமல் பின்ன மற்றவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் தானே சட்டம், அது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் வந்து ஏன் அப்படின்னா இன்றைக்கி அதாவது அம்பேத்கர் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர் சரிங்களா. அவர் என்ன சொல்கிறார், 370 நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆர்டிகல் 370 நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டு கோபாலசாமி அப்படின்றத வந்து என்ன பண்ணுவார், 370 எழுதியிருப்பார். எதுக்கு ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்த தரீங்க, நேருக்கு அவருக்குமே வாக்குவாதம் வந்தது சரிங்களா. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எங்களை நீங்கள் தாழ்த்தி பார்க்காதீங்க, நாங்களும் வந்து உங்களவுக்கு எங்களை உயர்த்தி பாருங்கள், எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்றது தான் அம்பேத்கருடைய குரலாக இருந்தது. பட் ஆனால் இப்போ வர்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்க. எதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சு மாதிரியே இப்போல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க சரிங்களா. அவங்க வாயில் வர்றதெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு தெரியல. அதுவும் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடு ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணுமே. அரசியல் கட்சிங்க ரொம்ப ஒஸ்ட்டு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் 2021 என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 35வது பாருங்கள். இந்தியா ஒரு பாதியளவு கூட்டாட்சி முறையான அரசாங்கம் உள்ள நாடாகும் சரிங்களா. பாதியளவு கூட்டாட்சி முறையான அரசாங்க நாடாகும். இந்தியா ஒரு
வலுவில்லா கூட்டாட்சி தன்மைகள் உள்ள ஒற்றையாட்சி நாடாகும். அது வலுவான கூட்டாட்சி உள்ள ஒற்றையாட்சி நாடு கிடையாது என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பேராசிரியர் வேர் அப்படின்றது தான் சொல்கிறாரு. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பாதியளவு கூட்டாட்சி முறையான அரசாங்க நாடாம். இந்தியா ஒரு வலுவில்லா கூட்டாட்சி தன்மை உள்ள ஒற்றையாட்சி நாடாம். அது வலுவான கூட்டாட்சிகள் உள்ள ஒற்றையாட்சி நாடு கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா பேராசிரியர் வேர் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை பொறுத்தவரை நம்மனா ஆட்சின்னு சொல்லிக்கிறோம். ஒற்றையாட்சி முறை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அது ஒற்றை குடியுரிமை சொல்கிறோம். பட் ஆனால் நம்மளது கூட்டாட்சி முறை தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது கூட்டாட்சி முறை, அதாவது கூட்டாட்சி முறையின் அரசாங்கத்தில் உள்ள ஒரு நாடு அப்படின்னு, அதாவது அதுவும் எப்படி பாதி அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன தான் சொல்ல வராருன்னே புரிய மாட்டேங்குது. கரெக்டாக என்ன சொல்கிறாரு, பாதி அளவு கூட்டாட்சி முறையான அரசாங்க நாடுன்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஒரு வலுவில்லா கூட்டாட்சியின் தன்மை பெற்றது, ஒற்றையாட்சி நடக்கும் அப்படின்றாங்க. அது வலுவான கூட்டாட்சி உள்ள ஒற்றையாட்சி நாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே, அது கூட்டாட்சி நாடும் கிடையாது, அதே மாதிரி ஒற்றையாட்சி நாடும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். என்னவோ போட்டு குழப்பிச்சிருவார். சரி, இது மாதிரி குழப்பம் யார் அப்படின்னா பேராசிரியர் வேர் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட் 36வது பாருங்கள். இந்தியாவின் கூட்டாட்சியை தனித்துவமானது என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ரவிக்ஸ். சரிங்களா? இந்தியாவின் கூட்டாட்சியை தனித்துவமானது என வர்ணித்தவர் அலெக்சாண்டர் ரவிக்ஸ் அப்படின்றவர். 37வது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு 3 தளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை, அப்புறம் நிதி. சரிங்களா? சட்டமன்றம், ஆட்சித்துறை, நிதி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் 38வது பாருங்கள். மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அரசமைப்பு அதிகாரத்து 3 பட்டியல்கள். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், மொத்தம் 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல் யார் எழுதுறது? ஸோ யார்? ராஜ்யசபா மற்றும் லோக்சபா, நாடாளுமன்றம் அந்த வேலையை பார்க்கும். மாநில பட்டியலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் பார்க்கும். பொது பட்டியல் 2 பேருமே எழுதுவாங்க. ஸோ ஒருவேளை சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு இடையே கருத்து வேறுபாடு வருது எழுதுறதுல அப்படின்னா நாடாளுமன்றம் என்ன சொல்லுதோ அதை தீர்ப்பு எடுத்துப்பாங்க. இட்ஸ் ஓகே. அப்போது மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொது பட்டியலில் 52. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. சரிங்களா? நெக்ஸ்ட் 39வது. அதிகார பகிர்வில் டேஸின் சட்டமே செல்லுபடியாகும் அப்படின்னா மத்திய அரசினுடைய சட்டம் தான் செல்லுபடியாகும். அதான் நான் சொன்னேன். 40வது பாருங்கள். இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்த டேஸ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா 333. ஒரு அதாவது இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆளுநரை எங்கே நியமனம் செய்கிறாங்க, அதாவது ஆளுநர் ஒரு உறுப்பினரை எங்கே நியமனம் செய்கிறார்? ஆளுநர்னே எங்கே வருவார்? சட்டமன்ற மாநிலத்தில் தான் வருவார். சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்டிக்கல் 333 படி ஒரு உறுப்பினர், ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். சரிங்களா? இதனுடைய கண்டினியூஷன். ஆக்சுவலாக இன்னொன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம்லாம் நிறைய 2 வீடியோ தான் வரும். ஸோ ஒரே நாளில் ஒரு யூனிட் முடிக்கிற மாதிரி 2 வீடியோவும் போட்டுடலான்ற ஒரு பிளான் இருக்குது நாளிலேருந்து. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ தான் போட முடியுது. இது பார்ட் 1. இதே யூனிட்டில் இன்னொரு பார்ட் இருக்குது. ஸோ அது நாளைக்கு போகிறத விட 2 பார்ட் இருக்கிறதுனால அந்த 2 பார்ட்டும் ஒரே நாளே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன் பிளான் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. சார் ஒரு வீடியோ போதும் சார், இல்லை சார் நீங்கள் யூனிட்டாக முடிச்சிருங்க அப்படின்னு எப்படி சொன்னாலும் ஓகே. சரிங்களா? நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.